அஞ்சான் பட தோல்விக்கு பின்னர் தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனை வைத்து லிங்குசாமி படம் ஒன்றை இயக்கப் போவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநர்களில் ஒருவர் லிங்குசாமி. படங்களை இயக்குவது மட்டுமின்றி தனது திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் சார்பாக படங்களை தயாரிப்பதிலும் ஈடுபட்டு வந்தார். கோலி சோடா, மஞ்சப்பை, சதுரங்க வேட்டை என்று ஆரம்பத்தில் இவர் தயாரிப்பில் வெளியான படங்கள் வெற்றி படங்களாக மாறின. ஆனால் கடைசியாக வெளியான அஞ்சான் மற்றும் உத்தம வில்லன் ஆகிய படங்கள் இவரை ஒட்டுமொத்தமாக கவிழ்த்துவிட்டது. இந்நிலையில் சமீபத்தில் வெளியான ரஜினி முருகன் வெற்றி படமாக மாறியுள்ளது. இதனால் தோல்வி பாதையில் இருந்து தற்போது வெற்றி பாதையில் லிங்குசாமி அடியெடுத்து வைத்திருக்கின்றார். இந்நிலையில் தெலுங்கின் டாப் நடிகர்களில் ஒருவரான அல்லு அர்ஜுனை இயக்க இருப்பதாக கூறுகின்றனர். தமிழ், தெலுங்கில் உருவாகும் இந்த படத்தில் நடிக்க அல்லு அர்ஜுன் சம்மதித்து விட்டதாகவும் விரைவில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்தில் அல்லு அர்ஜுனை ஒரு ஸ்டைலிஷ் ஹீரோவாக லிங்குசாமி காட்டப் போகின்றாராம். இதைத் தொடர்ந்து பையா படத்தின் ஹிந்தி ரீமேக்கில் வித்யுத் ஜம்வாலை இயக்கவும் லிங்குசாமி முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார். தமிழில் சண்டைக்கோழி 2லும் விரைவில் லிங்குசாமியை இயக்குநராக பார்க்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது.